முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன் குழந்தைகள் பற்றி, உன் குடும்பத்தை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி. கவலைப்படாமல் இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ வெகு நாட்களாக உன் விருப்பத்தை என்னிடம் தெரிவித்து இந்த பிரார்த்தனை நடக்க வேண்டும் அப்பா என்று கேட்டாய். அதை உனக்கு செய்தியாக தருகின்றேன். உன் ஆசை என் அருளுடன் விரைவில் நிறைவேறப் போகின்றது. அதற்கான அறிகுறி இன்று இரவு உன்னிடம் வெளிப்படும். விளக்கை ஏற்றி திருநீர் பூசி எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் மன பதற்றத்தை நீக்கவே நான் இருக்கின்றேன். ஏன் பதற்றம் கொள்கின்றாய்? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் மனது உடையும் நிலை வந்தாலும் கலங்காதே. நான் என்றும் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வளர்த்துக்கொள். உன்னை ஒரு கணமும் விடமாட்டேன். உனக்கு உன் குழந்தைகளும் உன் குடும்பமும் மட்டுமே உயிர் என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர்களை நிச்சயம் நீ இழந்துவிட மாட்டாய். அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்காகவே நீ நித்தமும் ஓடி ஓடி சென்று உழைத்து கொண்டிருக்கின்றாய். சில சமயங்களில் அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது, உன் மனம் உடைகின்ற பொழுது உன் அப்பா நான் துணை நிற்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கப் போகின்றது. குழந்தைகளின் உடல் நலமும் மேம்படும். குழந்தைகள் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வரும்படி செய்கின்றேன். சில சமயங்களில் உடல்நிலை சரியில்லாததால் நீ மனம் வருந்துகின்றாய். குழந்தைகள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும். இன்னும் சிறு பக்தர்களுக்கு அவர்களின் குழந்தைகளின் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. வேலை சரிவர கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது. அத்தனையும் சிறப்பான நேரத்தில் செய்து கொடுப்பேன். சரியான நேரத்தில் உனக்கான காலம் வரும். அதனை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டு அத்தனையும் சரி செய்து கொள்வாய். அதற்கான காலம் கூடிய விரைவில் வந்துவிடும். அதனால்தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் கூறுவதற்காக நான் வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது. பழனி வருவேன் என்று சொன்னாய் அல்லவா? வரவே இல்லையே. சீக்கிரம் வா தங்கமே. எனக்கும் உன்னை பார்க்கணும் போலத்தான் இருக்கின்றது. உன்னை தேடி உன் அப்பா நானே எத்தனை முறை உன் வீடு தேடி வருவேன். நீயும் ஒரு முறை வந்து என்னை பார். உனக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அதை நிச்சயம் கிடைக்கவே. அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று எழுதுவர்களுக்கு நிச்சயம் அரசு வேலை கிடைக்கும் தங்கமே. முருகனின் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்லது நடக்க வேண்டும் என்று தானே என்னை வேண்டுகின்றாய். உனக்கு நிச்சயமாக அனைத்து நன்மைகளையும் நான் நிறைவேற்றுவேன். உன் வேண்டுதலை என்னிடம் மனம் விட்டு சொன்னால் நிச்சயம் அது நிறைவேறும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.